தோ வந்துருச்சுங்க விவோட V30 and V30 Pro. V30 and V30 Pro விவோ என்ன சொல்றாங்கன்னா கேமரா ஸ்பெசிபிக் கேமரா ஃபோக்கஸ்டான ஃபோன்ஸா இருக்க போதாமா. ஆனா இந்த வருஷம் இந்த V30 சீரிஸ்ல ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. பிரைஸ் கூட்டிட்டாங்க. பிரைசிங்கே கூட்டிட்டாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ வர்த் கொடுக்குறாங்களா இல்லையான்னு இந்த அன்பாக்சிங் வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எண்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் எர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நாங்கள் மெயின்லி V30 Pro தான் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். V30யோட ஃபீச்சர்ஸ் நாங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவோம். பட் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தலாம் வாட் யூ கெட் இன்சைட் த பாக்ஸ். ரெண்டு பாக்ஸையும் ஒரே டைமில் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? என்ன, லெட்ஸ் டூ தட். இது V30, இது அப்புறம் சைடு கேஸ். இன்னும் ஒரே மாதிரி இருக்கு கேஸு. சிமிலர் டிசைனா? இன்ட்ரெஸ்டிங். டாக்குமெண்ட்ஸ் இது பாருங்களேன். அந்த மாடல் நம்பர் பாருங்களேன், V2318 V2319. அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்லை. இன்பாக்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி இருக்கு அட் 80 watts. அண்ட் ஆஃப் கோர்ஸ் டைப் A போர்ட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து PD சப்போர்ட் கிடைக்காது. ஸோ தட்ஸ் சம்திங் யூ டு கீப் இன் மைண்ட். ஸோ டைப் A டு டைப் C கேபிள் உங்களுக்கு கிடைச்சிரும். அண்ட் சிம் எஜெக்டர் டூல். அவ்வளோதாங்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபோன்ஸை பார்ப்போமா? ஸோ ரெண்டு ஃபோன்ஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க. வாவ், இன் அண்ட் ஃபீல் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட். விவோ என்ன சொல்கிறாங்கன்னா இது இந்தியாவோட ஸ்லிம்மெஸ்ட் தின்னஸ்ட் ஃபோன்ஸ். ஆமாம், இப்போ நான் எடுத்தது விவோட V30. இது அண்டமான் ப்ளூ கலர்ல இருக்காமா. இந்த கலர் தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா V30 வந்து உங்களுக்கு கிளாசி பிளாக் கலர்லயும் கிடைக்கும் அண்ட் பீகாக் கிரீன் கலர்ல கிடைக்கும். அண்ட் பீகாக் கிரீன்ல வந்து உங்களுக்கு கலர் சேஞ்சிங் பேக் கொடுத்துருக்காங்க. Now let's take a look at V30 Pro. Wow. இது கிளாசி பிளாக் கலருங்க. இதே கலர்ல உங்களுக்கு வந்து V30யும் கிடைக்கும். அண்ட் இதோட இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பரா இருக்கு. ஏன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டெக்ஸ்டர்ட் இது கொடுத்துருக்காங்க. ஸோ கையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ரெண்டு ஃபோன்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே ஃபோன் தாங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இல்லை. ஏன்னா இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன், வால்யூம் ராக்கர் கொடுத்துறாங்க. மேல வந்து கிளியரா போட்டிருக்கு ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு. கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு சிம் கார்டு ட்ரியோ இருக்கு. ஸோ சிம் கார்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 நானோ சிம் கார்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு சப்போர்ட்லாம் கிடைக்காது. ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே அதே தாங்க. V30 ஆகட்டும், V30 Pro ஆகட்டும். பட் இந்த வருஷமும் விவோ வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்காம மோனோ ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, which is slightly disappointing. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும், இன் ஹேண்ட் ஃபீல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸுமே தாறுமாறா இருக்குங்க. இட்ஸ் வெரி வெரி நைஸ். உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து உங்களுக்கு ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சேம் ஆல்ஃபா ப்ரொடெக்ஷன் தான் X சீரிஸ்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க சொல்லல. ஸோ ஓவராலா ஒரு ஸ்லிம் லைட் டால் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இப்போலாம், எஸ்பெஷலி கர்வ் டிஸ்பிளே ஃபோன்ஸ்ல. அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி நைஸ். வெயிட்டை செக் பண்ணி பார்த்துலாமா எவ்வளோ இருக்கும்னு. வெயிட் இருக்கும் ஒரு 180 கிராம் பக்கம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும்னு தோணுது எனக்கு. 182 மேபி லோவர். யா 187.1 V30 Pro 189.1. ஏன்னா இதில் ஒரு போர்ட்ரேட் கேமரா எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை பற்றி பேசுவோம். ஒரு முக்கியமான விஷயம், டிசைனில் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும், கலரை தவிர்த்து என்ன டிஃப்ரென்ஸ், மேஜரான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை தி வே ரெண்டு ஃபோன்ஸ்லையும் உங்களுக்கு IP54 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டண்டாக இருக்கும், which is not a bad thing. ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் செம்ம டிசைனுங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் கையில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். வெரி வெல் டன் விவோ. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 inch கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 1.5K ரெசல்யூஷன் உள்ள கர்வ்ட் AMOLED டிஸ்பிளே. அண்ட் உங்களுக்கு வந்து 120 Hz refresh rate கிடைச்சிரும். 300 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 2800 nits உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் கிடைச்சிரும் HDR வீடியோஸ் பார்க்கும்போது. இன்ஃபேக்ட் HDR ஆப்ஷன் நெட்ஃபிளிக்ஸ்லயும் யூடியூப்லயும் ரெண்டுத்துலயுமே இருக்கு, which is fantastic. நிறைய ஃபோன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ்ல HDR ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது இல்ல. ஸோ விவோ இதை கொடுத்து they've done a good job. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 1200 nits பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு ஹை பிரைட்னஸ் மோட்ல கிடைச்சிரும். அப்படின்னு நீங்க வெளியே எடுத்துட்டு போகும்போது சன்லைட் கீழே நீங்க ஃபோன் யூஸ் பண்ணும்போது 1200 nits பீக் பிரைட்னஸ் அடிக்கும். அண்ட் இட் இஸ் வெரி வெரி பிரைட். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்குங்க. உங்களுக்கு ஒரிஜினல் கலர் மோட் கூட கிடைக்கும். அண்ட் கலர் அக்யூரசி நல்லா இருக்கு. டிஸ்பிளே ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் டிஸ்பிளே கூட உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துறாங்க. ஆஃப் கோர்ஸ் AMOLED பேனல்னால உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைச்சிரும். அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நீங்க பாத்தீங்கன்னா அது சூப்பர் ஃபாஸ்டா இருக்குங்க அன்லாக் பண்றதுக்கு. வெரி குட் ஜாப். ஹாப்டிக் வைப்ரேஷன் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் டூ பேட். ரொம்ப டைட்டா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் V30 Pro ல ஹாப்டிக் ஃபீட்பேக் இஸ் நாட் டூ பேட். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? V30 Pro ல உங்களுக்கு அதே சேம் V29 Pro குள்ள கொடுத்த Dimensity 8200
சிப் கொடுத்திருக்காங்க. அண்ட் V30ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம் Snapdragon 7 Gen 3. RAM and storage variants என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல தெரிஞ்சிரும். பட் RAM and storage டைப்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு V30ல LPDDR4X RAM type and UFS 2.2 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா V30 Proல உங்களுக்கு வந்து LPDDR5X RAM type UFS 3.1 storage type கொடுத்திருக்காங்க, which is much better. Okay, first வந்து இந்த V30 ஓட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். இந்த Snapdragon 7 Gen 3 நேமிங் கன்வென்ஷன் இருக்கு, கேவலமா வச்சிருக்காங்க. ஏன்னா Snapdragon 7 Gen 3 ஜெனரலி Snapdragon 7 Plus Gen 2 ஓட பெட்டரா இருக்கணும்ல, பட் that's not really the case. Antutu score நீங்க பாத்தீங்கன்னா Poco F5 with Snapdragon 7 Plus Gen 2 launch ஆனதுல லாஸ்ட் இயர் அது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. பட் ஸ்டில் இதோட Antutu score வந்து ரொம்ப நல்லா இருக்கு, 8 lakh மேல எங்களுக்கு கிடைச்சது. ஆனா ஒரு விஷயம் எங்களுக்கு V30ல பெஸ்டா என்ன பிடிச்சது தெரியுமா? இதோட ஸ்டெபிலிட்டி தாங்க. எங்களுக்கு 99% GPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது 3D Mark wireless டெஸ்ட்ல, and no throttling detected னு காட்டுச்சுங்க. in CPU stability stress test நாங்க 40 threads 30 minutes ரன் பண்ணோம். ரொம்ப ஸ்டேபிளான ப்ராசஸர், சுத்தமா ஹீட்டே ஆகிறது இல்ல ஃபோன். அண்ட் கேமிங் பொறுத்த வரைக்கும் கூட இது பாத்தீங்கன்னா செமையா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் கிராஃபிக்ஸ் கிடைச்சிரும். இன் BGMI 60 FPS நீங்க விளையாடலாம். பிளஸ் நீங்க அல்ட்ரா HDR விளையாடும் போது அல்ட்ரா கிராஃபிக்ஸ் கிடைக்கும் at 40 FPS. அண்ட் Genshin Impact கூட நாங்க டெஸ்ட் பண்ணோம். 45 frames per second average frame rates கிடைச்சது எங்களுக்கு, which is good for this processor. and heating சுத்தமா இல்லங்க, 30 degrees தான். ஓவராலா இந்த மாதிரி ஒரு ஸ்லிம் ஃபோன்ல அந்த Snapdragon 7 Gen 3 ப்ராசஸரோட டியூனிங் தாறுமாறா இருக்குங்க. I really like it. இதுல இருக்க Dimensity 8200 நீங்க பாத்தீங்கன்னா it's good. ஏன்னா உங்களுக்கு வந்து almost 1 million Antutu score கிடைச்சது, which is fantastic. CPU throttle வந்து ஒரு 73% வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சது CPU stability, which is okay, not too bad. and gaming பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறான ஃபோனுங்க. நீங்க வந்து Genshin Impact ஆடும்போது உங்களுக்கு 57 FPS வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்ஸ் கிடைச்சிரும். ஆனா ஃபோன் வந்து ஹீட் ஆகும் நீங்க கேமிங் ரொம்ப அதிகமா பண்ணீங்கன்னா. ஆல்மோஸ்ட் 44-45 degrees அதுக்கு மேலே போகுது. so keep that in mind. so performance பொறுத்த வரைக்கும் Dimensity 8200 பாத்தீங்கன்னா it's a good processor. best னு சொல்ல முடியாது, ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து Snapdragon 8 Gen 2 கிடைச்சிருங்க, iQOO Neo 9 Pro and OnePlus 12Rல. ஆனா Vivo V30ல இருக்க Snapdragon 7 Gen 3 ஒரு 30,000 கீழ இருந்தா பெட்டரா இருந்திருக்கும், பட் ஸ்டில் குட் பெர்ஃபார்மன்ஸ் னு சொல்லுவேன். சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா FunTouchOS 14 based on Android 14 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்றாங்க, 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ப்ராமிஸ் பண்றாங்க. FunTouchOS பத்தி நிறைய பேசியாச்சு ஆல்ரெடி. ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. பட் ப்ளோட்வேர் ஆப்ஸ் இப்போ நிறையவே இருக்கு. யூ கேன் அன்இன்ஸ்டால் them, பட் இருக்கு. ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் கூட இருக்கு, நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம், பட் இட்ஸ் ஸ்டில் தேர். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதாங்க. பட் பேட்டரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க இந்த ஸ்லிம் பாடிலையும், ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே, which is fantastic. அண்ட் ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே Vivo என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு 1600 cycles பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, லான்ஜிவிட்டி. பேசிக்கலி 4 years அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க உங்க பேட்டரி நீடிக்கும்னு, which is very very good. அண்ட் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட் நான் சொன்ன மாதிரி 80 watt சார்ஜிங் ஸ்பீட். so about 5000 mAh நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் 40-45 minutesல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். பேட்டரி லைஃப் எந்த ஃபோன்ல பெட்டரா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா V30ல பெட்டரா இருக்கும் கம்பேர்ட் டு V30 Pro. ஏன்னா V30 Proல வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கனால அது வந்து கொஞ்சம் பேட்டரி அதிகமா குடிக்கும் கம்பேர்ட் டு V30. 7 Gen 3 throttling கூட சுத்தமா இல்ல, பவர் எஃபிஷியன்ட்டா இருக்கு, ஹீட்டிங் இல்ல. so this will last longer. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து V30ல 7 5G band சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, இதுல 8 5G band சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே NFC-ல, which is a disappointment. ரெண்டுலயுமே Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணிருக்கோம்னா V30ல வந்து உங்களுக்கு Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, பட் V30 Proல Bluetooth 5.3. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் V30ல லேட்டஸ்ட் Snapdragon 7 Gen 3 கோர் ஆர்க்கிடெக்சர் யூஸ் பண்ணிருக்கனால Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 8200 நீங்க பாத்தீங்கன்னா அதே சமயத்துல ஒரு 1 year old ப்ராசஸர், சோ அதுல வந்து உங்களுக்கு Bluetooth 5.4 சப்போர்ட் கிடைக்காது. ஓகே, கேமராஸ் பத்தி பேசலாமா? குவிக்லி நான் கேமரா ஸ்பெக்ஸ் பத்தி சொல்லிடுறேன். உங்களுக்கு V30ல வந்து 50MP பிரைமரி கேமரா, 50MP அல்ட்ரா வைட் and 50MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல Vivo V30 Proல வந்து உங்களுக்கு 50MP பிரைமரி, 50MP அல்ட்ரா வைட், 50MP போர்ட்ரேட் கேமரா 2x கேமரா பிளஸ் 50MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பிளஸ் Zeiss கொலாபரேஷன் கொடுத்திருக்காங்க. அதாங்க டிஃபரன்ஸ் V30 and V30 Proல. இந்த Zeiss கொலாபரேஷன் உங்களுக்கு தெரியும். and V30 Proல நாங்க எடுத்த போட்டோஸ் இருக்கே, ஓய்யோ சான்ஸே இல்ல. இட்ஸ் a fantastic camera phone. Especially இந்த Zeiss collaboration வச்சு உங்களுக்கு வந்து மெயினா Zeiss natural color mode கொடுத்திருக்காங்க. Zeiss natural color modeல எடுத்த போட்டோஸ் எல்லாம் உண்மையா க்ளோஸ் டு நியூட்ரல் டோனா இருக்கு, which is very good. அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட் வீடியோ கூட நீங்க ஷூட் பண்ணிக்கலாம் with the Zeiss collaboration. and Zeiss ஓட போர்ட்ரேட் லென்ஸ் கூட இருக்கு, அந்த டிஸ்டகான் அந்த மாதிரியான லென்சஸ் இருந்ததுல அந்த போர்ட்ரேட் லென்ஸோட எஃபெக்ட் கூட கொடுத்திருக்காங்க. and அதுல இருந்து நாங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் இருக்கே, ஓய்யோ சான்ஸே இல்ல. இட் லுக்ஸ் வெரி வெரி குட். எஸ்பெஷலி லோ லைட்ல பாயிண்ட் சோர்சஸ் வச்சு போர்ட்ரேட் எடுத்து பாருங்க, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எட்ஜ் கட் அவுட் சூப்பரா இருக்கு, போக்கா டிராப் ஆஃப் தாறுமாறா இருக்கு. செல்ஃபி கேமரா ரெண்டு ஃபோன்ஸ்லயுமே இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஆட்டோ ஃபோக்கஸ் வேற இருக்கு. இட்ஸ் வெரி வெரி குட் அட் டேக்கிங் போட்டோஸ்.
இன்ஃபேக்ட் ரெண்டு ஃபோன்ஸ்ல இருக்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கூட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க, பிக்சர் குவாலிட்டியில பிக்சர்ல டீடைல் இருக்கு, ஓரளவு கலர் ஆக்யூரசி கூட இருக்கு வித் த பிரைமரி கேமரா. அண்ட் ப்ரோல இருக்க பிரைமரி சென்சர் எது தெரியுமா? சோனியோட IMX 920 சென்சருங்க. அதே சென்சர் தான் ஆஃப் கோர்ஸ் iQOO Neo 9 ப்ரோலியும் விவோட X100 யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த 920 டியூன் பண்ணிருக்கிறது விவோ V30 30 ப்ரோல இஸ் ஃபேண்டாஸ்டிக். பிளஸ் டே லைட் நாங்க எடுத்த ஷார்ட்ஸ்லாம் டீடைல்ஸ் தாறுமாறா இருக்கு. லோ லைட் பிக்சர் குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட். ஆல் த கேமராஸ், எல்லா கேமராஸும் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுங்க. அண்ட் இந்த 4K 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் வித் EIS நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி தாறுமாறா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு கேமரா ஃபோன் பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஃபோன்ஸ். ஆனா இந்த பெட்டர் கேமரா ஃபோனா இல்ல iQOO Neo 9 Pro பெட்டரா இல்ல OnePlus 12R பெட்டரான்னு கண்டிப்பா நான் டெஸ்ட் பண்ணி சொல்றேன். அதுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க. ஆஃப் கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த மீன் டைம் நாங்க என்ன பண்றோம்னா இந்த ஃபோன்ஸ்ல இருந்து எடுத்த எல்லா பிக்சர்ஸையும் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரோம். ஒரு Google Drive லிங்க்ல கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. பிடிக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ V30 அண்ட் V30 Pro நீங்க பாத்தீங்கன்னா V30 ஓட பிரைஸ் வந்து ஒரு 35-38,000 இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் V30 Pro வந்து 45,000 கீழே இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் பிரைஸ் கூடி இருக்கு. வேல்யூ ஐ வுட் சே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்ல கேமரா வேணும்னா கண்டிப்பா இந்த ஃபோன்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா கேமரா ஃபோக்கஸ்ட் ஃபோன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கம்மியா இருக்கு. OnePlus 12 நீங்க எடுத்தீங்கன்னா இல்ல iQOO Neo 9 Pro நீங்க எடுத்தீங்கன்னா ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஃபோன்ஸா இருக்கும். பட் இந்த விவோ V30 அண்ட் V30 Pro நீங்க பாத்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல போட்டோஸ் எடுக்கணும், நல்ல செல்ஃபிஸ் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஃபோன்ஸ் கன்சிடர் பண்ணலாங்க. பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் our full verdict, ஃபைனல் verdict இல்ல. ஏன்னா நாங்க டீடைல் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் verdict கொடுக்க முடியும். ஒரு டீடைல் ரிவ்யூ வேணுமா வேண்டாமான்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. we'll try to make it for you. இந்த வீடியோல அவ்வளவுதாங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech தமிழ்.